3 மாசத்துல வெறும் குளுக்கோஸ தான். கூப்ட்டுன்னு போய் அங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தா ஒரு நாள் பிரதர் வந்தாரு. அவர் வந்து ஜெபம் பண்ண வந்தாரு. எல்லாருக்கும் ஜெபம் பண்றோமா, உங்களுக்கு ஏசப்பா நம்புறீங்களான்னாரு. நான் இந்த நேரத்துல யாரு சொன்னாலும் நான் நம்புறேன். என் புள்ள உயிர் பொழச்சுட்டா போதும். நீங்க ஏசப்பாவ நம்புங்கம்மா. உங்க பொண்ணுக்கு பிசாசு காத்து தான் இருக்கு. உங்க பொண்ண காப்பாத்திருவாரு. ஏசப்பாவ புடிச்சுக்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. அன்னைக்கு கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் காப்பி குடிப்ப வச்சுங்க. எங்க தங்கச்சி நானும் 2 பேரும் புடிச்சுன்னு பாத்ரூமுக்கு போவோங்க. 2வது நாளு அப்படியே ஆயிடுச்சு. அவரு ஃபோன் நம்பர் குடுத்தாரு. ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மான்னு. ஃபோன் பண்ணதும் 7 மணிக்கு 8 மணிக்கு வந்தாரு. வந்து ஜெபம் பண்ணிட்டு, "இது பிசாசு தான். நீங்க இப்படி நெஞ்சு மேல கை வைங்கம்மான்னு" சொல்லிட்டு இப்படி கை வச்சுட்டு, அவர் கை வச்சு ஜெபம் பண்ணாரு. எங்க தங்கச்சி நானும் 2 பேரும் புடிச்சுன்னு புடிச்சுன்னு பாத்ரூம் போறோங்க. 2 பேரும் புடிச்சு தள்ளி விட்டுருச்சு. 2 பேருமே தள்ளிடுச்சு. அப்பதான் நான் நம்பினேன். ஓ! காத்து தான் இருக்குது புள்ளைக்கு. நீங்க சொல்றத நான் கேட்குறேன் பிரதர். நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். அந்த கட்டில சுத்தி வேப்பில, எலுமிச்சம்பழம், கயிறு ஒரு ஒரு கோயிலுக்கெல்லாம் போறது. மடியில ஊரெல்லாம் பிச்சை எடுத்தேன். பிச்சை எடுத்தா குழந்த பொழச்சுக்குவாரு. மடி பிச்சை எடுத்து போடுங்க. ஊரெல்லாம் போய் மடி பிச்சை எடுத்து உண்டியல்ல போட்டேன். மண் சோறு சாப்பிட்டு சொன்ன வைத்தியமெல்லாம் பண்ணேன் நானு. இங்க வந்து டிபி ஹாஸ்பிட்டல் கூட அங்க சுத்தி எத்தனை கோயிலுக்கு எதுலன்னா ஒண்ணு புள்ள பொழச்சுக்குமான்னு சொல்லிட்டு எங்க நடுப்பையன் ரொம்ப வேலை செய்றான். தான் இதுல இருக்கிறான். அவன் தான் வந்து வந்து டெய்லி காசு ஏதாவது குடுத்தா அவளுக்கு ஊசி போடுமா, நீ சாமி இதென்னா சுத்தினுக்காத. அதுக்கப்புறம் சரி பிரதருக்கு ஃபோன் பண்ண அவர் வந்தாரு. வந்து ஜெபம் பண்ணாரு. "அம்மா நீங்க என்ன இல்லம்மா பயப்படாதுங்க. அந்த பிசாசு நீங்க ஞானஸ்தானம் எடுத்துருங்க. உங்க பொண்ணு பொழச்சுக்கும். நீங்க ஏசப்பாவ புடிச்சுக்கங்கம்மா. ஏசப்பாவ நம்புங்கம்மா." அது சுத்தி இருந்ததெல்லாம் கையில இதுலேருந்து இங்கெல்லாம் கயிறு கட்டி வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்துருங்கம்மா. அதெல்லாம் இருந்தா ஏசப்பா நெருங்க மாட்டாரு. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண, "ஏசப்பா என் புள்ளைய காப்பாத்தி குடுத்துரு ஏசப்பா. அவளுக்கு ஒரு குழந்தைக்குது. அவ குழந்தைக்கு என்ன வேணும் ஏசப்பா. எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்தி குடுத்துருங்க ஏசப்பா. நான் உங்கள நம்புறேன் ஏசப்பா. நீங்க இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. எத்தனை சாமி கும்பிட்டு எந்த சாமியும் எனக்கு கை குடுக்கல. நீங்களாவது என் புள்ளைய காப்பாத்தி குடுங்க ஏசப்பான்னு" சொல்லி முட்டி போட்டு வேண்டினே இருந்தேன். 12 இவ்வளோ நேரத்துக்கு 2:30 மணிக்கு எழுந்து, "அம்மா எனக்கு பசிக்குது எதனா குடும்மா." அன்னைக்கு தான் எனக்கு மறுபடியும் உயிரே வந்துச்சு. அந்த 8 மாசம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு சாயந்தரத்தில் போடுவாங்க. அது வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி தண்ணி மட்டும் குடுத்துன்னு இருப்பேன். 3 மணிக்கு எழுந்து ஐயோ! புள்ள பசிக்குதுன்னு சொல்லுது. எழுந்து கஞ்சி கரைச்சி ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சிச்சு அன்னைக்கு தான்.